இறைத்தூதர் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் அடிப்பதை ஏன் எச்சரித்திருக்கின்றார்கள், தடுத்திருக்கின்றார்கள்? அந்நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இதா கத்தல அஹதுக்கும் ஃபல் எஜ்தனிபில் வஜ்ஹ. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் எவரையாவது தாக்கினால் முகத்தில் அடிப்பதை தவிர்க்கட்டும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி 2559. முகத்தில் 7வது நரம்பு எனப்படும் ஒரு நரம்பு இருக்கின்றது. இந்த படத்தில் மஞ்சள் நிறத்தில் அது காட்டப்பட்டுள்ளது. அது கையின் உள்ளங்கைக்கு மிகவும் ஒத்திருக்கின்றது. இந்த நரம்புக்கு கைவிரல்கள் போன்ற கிளைகள் இருக்கின்றன. உள்ளங்கையினால் கன்னத்தில் ஒரு அடி நேரடியாக விழும்போது அந்த நரம்புக்கு தாக்கம் ஏற்படும். அதனால் பின்வரும் பாதிப்புகளை அது ஏற்படுத்தும். 1. முக சிதைவு. 2. மெல்லுவதில் சிரமம். 3. விழுங்குவதில் சிரமம். 4. சுவை மற்றும் வாசனை உணர்வு இல்லாமையால் கண்களில் கண்ணீருடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். இது அல்லாஹ்வின் படைப்பு, அவன் தூயவன். அன்பான உறவுகளே, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு முகத்தில் அடிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பரக்கத் செய்வானாக. ஆமீன்.